இன்னைக்கு நான் கொத்தமல்லி துவையல் செஞ்சுருக்கேன். தேங்காயோடு சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவையல் செய்யறதுக்கு 50 கிராம் கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணணும். இதை பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த துவையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 3, புளி ஒரு சின்ன கோலி அளவு, உப்பு 3/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லி 1 கப்புனா தேங்காய் அதில் 1/4 கப்பு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். முதல்ல வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இதில் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் பருப்பெல்லாம் நல்லா வறுபடும். பருப்பு பொன்னிறமாக எடுத்து இப்போது கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லியை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்புறம் கலர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொத்தமல்லியை 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது தேங்காய் துருவலை இதில் சேர்க்குறேன். புளியும் சேர்த்துடலாம், பெருங்காயத்தூளும் சேர்க்குறேன். இதிலே உப்பையும் சேர்த்துடுறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை திருப்பி விட்டால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்ச பொருட்களை எல்லாம் வேறு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஆறினப்புறம் மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை தாளிச்சிருக்கேன். இப்போ இதோட சேர்க்குறேன். இதில் ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி துவையல் ரெடி. இந்த துவையலை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ரசம் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.